ஹலோ, ஐ முத்துராமன். சென்னையில் தாவூதி போற இஸ்லாமியர்கள், ஷியா இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவினான தாவூதி போற இஸ்லாமியர்கள் முகர்ராம் தினத்தை ஒட்டி நடத்தும் ஒரு பிரம்மாண்டமான வருடத்திட மாநாடு இந்த ஆண்டு எப்படின்னா சென்னையில் நடைபெற்றுள்ளது. உலகமெல்லாம் 40,000க்கும் மேற்பட்ட தாவூதி போற இஸ்லாமியர்கள் இந்த நிகழ்வுக்கு அந்த ஃபங்க்ஷனில் சென்னையில் எப்படின்னா கூடி உள்ளனர். அப்படி யார் இந்த தாவூதி போற இஸ்லாமியர்கள், அவர்கள் மற்ற இஸ்லாமியர்களை எப்படி வேறுபட்டவர்கள், என்ன சமஞ்சொல்லி பல விஷயங்களை பார்க்க போகிறோம். வட சென்னையில் உள்ள மூர்த்தெரு, அங்கப்ப நாயக்கன் தெரு உள்ளிட்ட தெருக்கள் கடந்த 10 நாட்களால் வித்தியாசமான ஒரு கோலத்தை போட்டு உள்ளனர். யா சூசன் என எழுதப்பட்டுள்ள கொடிகள், ஆயிரக்கணக்கான போரா இஸ்லாமியர்கள், நூற்றுக்கணக்கான தன்னவர்கள், உணவு பரிமாறு இடங்கள் என மிகப்பெரிய இஸ்லாமிய திருவிழா அங்கு நடந்துள்ளது. ஷியா இஸ்லாமியர்கள் தங்கள் மரியாதை கூறுகள் கருத்தும் இமாம் சுசையின் தியாகத்தை நிறைவு கூறும் நாளான முகராமை ஒட்டி தான் தாவூதி போற இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த வேர்ல்டிலேயே ஒரு நகரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக மாநாடு நடத்தி உள்ளனர். இந்த முறை தான் இந்த மாநாட்டு சென்னை நகரில் நடைபெற்று உள்ளது. அப்படி யார் இந்த தாவூதி போற இஸ்லாமியர்கள்? இஸ்லாமிய மதனான முகராம் ராம் மாதத்தின் துவக்கத்தில் இருந்து அடுத்த ஒரு 10 நாட்கள் இந்த நிகழ்வு நடக்கும். ஆசீர்வதிக்கப்பட்டுள்ள 10 நாட்கள் என்ற பொருள்படும் ஆசரா முபாரக்கா என்ற இந்த நிகழ்வுகள் உலகம் முழுக்கும் தாவூதி போற இஸ்லாமியர்கள் இந்த மாநாடு நடக்கும் இடத்தில் எப்படின்னா எல்லா பேரையும் கூறுவார்கள். அதன்படி தான் இந்த ஆண்டு சென்னை நகரில் நடந்த இந்த மாநாட்டில் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட தாவூதி போற இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி இந்த ஆன்மீக அந்த மாநாட்டை நடத்தி உள்ளனர். தாவூதி போர்க்களின் ஒரு மத குருவான சைலத்தன மும்தல் சவுத் இந்த 10 நாட்களில் ஆன்மீக உரையை நிறுத்தி உள்ளனர். சென்னையில் இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் என்றாலுமே முகமது நபியின் ஒரு பேராரான இமாம் உசேனை மிகுந்த ஒரு தோற்றத்துக்குரியவதாக கருதும் ஷியா இஸ்லாமியருக்கு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கை வசிக்கின்றார்கள். இந்த ஷியா இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவினை தாவூதி போற இஸ்லாமியர்கள் சொல்றாங்க. பிற ஷியா இஸ்லாமியர்கள் போல தான் இவர்களுமே இமாம் உசேனை முன்னிலைப்படுத்தினாலும் இவர்கள் பிற ஒரு ஷியா இஸ்லாமியர்களுக்கு பண்பாடு ரீதியாக பல வேறுபாடுகள் இருக்கின்றது. இஸ்லாமியத்தின் இரு பெரும் பிரிவுகளாக ஷியா ஆகியவை இருக்கும் நிலையில் தான் ஷியா இஸ்லாமியர்கள் ஒரு சிறிய பிரிவு தான் எப்படின்னா தாவூதி போர்க்க சொல்லலாம். ஷியா இஸ்லாமியர்களை பொறுத்தவரை தான் முகமது நபியின் வழித்தோட்டுக்களை குறிப்பாக அவரது பேரன் உசேனை மிக ஒரு முக்கியமான போற்றுவதற்காக உரியவாக எப்படின்னா கருதுகின்றார்கள். இந்த ஷியா இஸ்லாமியர்களின் பல ஒரு சிறிய பிரிவுகள் உண்டது. என்னென்ன பிரிவுகள்னா அதில் ஒரு பிரிவான இஸ்மாயில் ஸ்தலத்தில் இருந்து பிரிந்தவர்கள் தான் தாவூதி போர்கள். எப்பனா 16ஆம் நூற்றாண்டில் தாவூதி பின் குதுப் ஷா என்பவரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். தாவூதி போரா இஸ்லாமியர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இதில் போரா என்ற வார்த்தையை வகுத்தவர்கள் என பொருள்படும் ஊரா என்ற குஜராத்தில் வார்த்தையில் எப்படின்னா பெறப்பட்டது. தாவூதி போரா இஸ்லாமியர்கள் 40 ஆண்டுகளில் சுமார் 10 லட்சம் பேர் இருந்தாலுமே இவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்தியாவின் குஜராத்திலும் சரி மத்திய கிழக்கு நாடுகள், கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள் வசிக்கின்றார்கள். 1790ஆம் ஆண்டு வகையில் தான் சென்னை ஜார்ஜ் டவுனில் உள்ள மூர்த்தி அளவில் முதன் மொழியால் குடியேறி உள்ள தாவூதி போற இஸ்லாமியர்கள் இப்போது சென்னையில் பல பகுதிகளில் வசித்து வருகின்றார்கள். சென்னையில் மட்டுமே சுமார் 8000 தாவூதி போர் இஸ்லாமியர்கள் வசிக்கின்றார்கள் என இவர்கள் ஊடக பேச்சாளர் ஒருவரான அசேன் கவியும் தெரிவித்து உள்ளனர். மற்ற ஷியா இஸ்லாமியர்களை போலவே தாவூதிகளுக்கு முகராம் மிக ஒரு முக்கியமான தினம். இமாம் உசேனை நாங்கள் மிக போற்றக்கூடிய கருதுகிறோம். கடந்த கிபி 680ஆம் ஆண்டில் தான் கர்பலாவில் நடந்த யுத்தத்தில் அவர் அநியாயமாக எப்படின்னா கொல்லப்பட்டனர். அவரும் சரி அவருடைய வீரர்களும் சரி 3 நாட்கள் சாப்பாடு இல்லாமல் உணவு இல்லாமல் இருந்து பிறகுதான் போரில் கொல்லப்பட்டுள்ளனர். இவ்வளவு நெருக்கடியில் அவர் கடவுள் மீதான நம்பிக்கையை மதம் மீதான நம்பிக்கை கைவிடவில்லை. இதை நாங்கள் நினைவு கூற விரும்புகிறோம். இதையே எங்களுடைய மத குருவான மரியாதைக்குரிய சவுலத்தா முப்தால் சைபுத்தீன் இந்த நாட்களில் எங்களுக்கு போதிக்கிறாரு என்கிறார். இந்த சமூகத்தை சேர்ந்த தஸ்னிம் குத்புத்தீன் அவர் ஒரு தனித்துவமான மொழி கலாச்சாரம் என்ன இருக்குன்னா, சென்னை தவிர சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், புதுச்சேரி ஆகிய நகரங்களில் சில போரா இஸ்லாமியர்கள் எப்படின்னா வசித்து வருகின்றார்கள். இவர்கள் பெரும்பாலும் கட்டுமானம், இரும்பு போன்ற வர்த்தகங்களில் ஈடுபட்டுக்கிறார்கள். அவங்க தொழில் என்னன்னா கட்டுமானம் சரி இரும்பு அந்த மாதிரி தொழிலாம் பட்டு வராங்க. இவர்கள் என தனி ஒரு மொழியும் உண்டு. தாவூதி போற இஸ்லாமியர்கள் எந்த போது வசிக்கின்றார்களோ அந்த பிரதேசின் மொழியை அறிந்தாலும் இந்த சமூகத்தில் என தனியாக ஒரு மொழி இருக்கிறது. லிசன் வுட் டவுட் எனப்படும் இந்த மொழி அரபு
உருது, பெர்சியன், சமஸ்கிருதம், குஜராத் ஆகிய மொழிகளில் வந்து கலப்பம் இருக்கிறது. பெர்சிய அரபு எழுத்துக்களும் மூலம் இந்த மொழியை வந்து எழுதுகிறார்கள் என்று தஸ்னிம் குத்புந்தியம் தோன்று பேசியிருக்காரு. மேலும் வந்து அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இவர்களால் உடையும் சரி பிற ஒரு இஸ்லாமியர்கள் உடையும் சரி இது வேறுபடுகிறார்கள். வெளிப்புறாக ஆடையாக வந்து பெண்கள் ரிசா எனப்படும் வண்ணமான ஒரு புர்காவை வந்து அணிகின்றார்கள். ஆண்களை வந்து பொறுத்தவரை தான் பெரும்பாலும் வெள்ளை நிற பைஜாமா மற்றும் குர்தாவுடன் சயா எனப்படும் மேல்கோட்டை வந்து அணிகின்றார் என்று சொல்லியிருக்காரு. இவர்கள் அணிய வந்து தொப்பிஞ்சேரி கைகளால் பின்பட்டது. முக்கியமான நிகழ்வுகள் வந்து ஒன்றாக அமர்ந்து ஒரே தட்டில் வந்து உணவளித்து இவர்கள் பண்பாடுகள் வந்து ஒன்று. உலகில் எங்கு சென்றாலும் எங்களது தனித்த அடையாளம் வந்து காண முடியும் என்று தஸ்னிம் குத்பு வந்து கூறி வந்து உள்ளனர். தைலாத்னா முக்தல் சைபுதன் என்ற ஒரு மத குறி வந்து அவரது போதைகளின் இவர்கள் வந்து பின்பற்றுகின்றார்கள். ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள் முகர்ராம் தினத்தை மிக ஒரு தீவிரமாக அனுசரிப்பார்கள். மார்பில் அடித்தபடி ஊர்வலம் செல்வது இவங்களோட வழக்கெல்லாம் சொல்லலாம். தாவூதி போர்களும் ஷியா பிரிவினர்கள் என்றாலும் கூட முகர்ராம் தினத்தை அமைதியாக வந்து அமர்ந்து பிரார்த்தனை செய்வது, உசேனின் தியாகத்தை வந்து நினைவு கூறுவது, மத குருவின் ஒரு போதனையை வந்து கேட்பது என்ற வித்தியாசத்தில் தான் அந்த நாளை வந்து நினைவு வந்து கூறுறார்கள். 2025 ஆண்டில் ஆசரா முபாகரா நிகழ்வை சென்னையில் நடத்த முடித்த செய்த பிறகுதான் இதற்கான ஏற்பாடுகள் மிக ஒரு தீவிரமாக செய்யப்பட்டது. அரசின் பல ஒரு மட்டங்களில் வந்து அனுமதிகள் பெறப்பட்டு நடவடிக்கை வந்து முடிக்கப்பட்டுள்ளது. உணவு, கூட்டத்தை கட்டுப்படுத்துவது, குப்பைகள் அகற்றுவது, மருத்துவ வசதிகளை ஏற்பாடு செய்வது என இதன் வந்து ஒவ்வொரு பகுதிகளிலும் வந்து துல்லியம் வந்து திட்டமிட்டுள்ளதாக ஏற்பாடுகளை வந்து தெரிவித்து உள்ளனர். ஜார்ஜ் டவுனில் இருக்கும் சைபி மசூதி தான் பிரதானமான நிகழ்வு என்றாலும் நகரின் 9 மசூதிகளும் வந்து மத குறியின் வந்து போதனைகளை வந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டுள்ளது.